மாம்ஸ் கிச்சனில் ஆனியன் தோசை வெஜிடபிள் தோசை வித் கிரவுண்ட்நட் சட்னி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேங்காய் துருவலுங்க, கருவேப்பிலை, வரமிளகாய் வச்சுருக்குறாங்க, 2 ஆனியன், ஒரு ஆனியனுங்க, 2 பூண்டு, ஒரு துண்டு புளிங்க, கடல உப்புங்க, தாளிப்பு போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறாங்க. ஆனியன் தோசைக்குங்க சின்னதாக பொடியாக நறுக்குன ஆனியனுங்க, கொரியண்டர் லீஃபுங்க, கேரட்டு, க்ரீன் சில்லி, இது வந்து கடலைப்பருப்பு, எண்ணெய், இது கடுகு தாளித்து வச்சுருக்குறாங்க. இது தோசை மாவுங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க சட்னி. எடுத்து வச்ச கடலைப்பருப்பு கடுகு போட்டுடலாங்க. க்ரீன் பீஸு, கேரட்டு, ஆனியனு, கொரியண்டர் லீஃபுங்க மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு செய்யலாங்க. மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பசங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிட்ற பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நெய் போட்டுக்கலாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டிருக்குறாங்க. ரொம்ப ஈஸி, டேஸ்டியாக பண்ணலாங்க இந்த சட்னிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி